அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. மனுஷனுக்குள்ளவே தான் இறைவன் இருக்கிறான்ற உணர்த்திருக்கிறீங்க மீடியாவில் பார்த்தேன் நான். சரி. ஆனால் அந்த கடவுள் முன்னாடி போய் நம்ம எதனா கேட்கணும்னா எதுவுமே கேட்கக்கூடாது, தன்னை அறிஞ்சு கம்மன் இருந்தால் கடவுள் எல்லாமே கொடுப்பாருன்னு ஆமாம் சொல்லியிருக்கீங்க. ஆமாம். இப்போ அதே கடவுள் முன்னாடியே நான் வந்து உட்காரேன், என்ன டவுட்டோ வந்து கேளுங்கன்றாரு. சரி. அந்த டவுட் என்னென்னா, இப்போ நான் வந்து 15-16 வயசுலேயே ஆன்மீகத்துக்கு வந்தால் நல்லது, அந்த விந்து உங்களுக்கு தன்மை இருக்கும்போது அப்படின்னு சொன்னீங்க. சரி. 20 வயசுலேயே நான் வந்து இந்த உங்கள் முதியவரும் கூட்ட வயசானவங்க கூட்ட பழகி இந்த மருவத்தூருக்கு மாலை போடுற மாதிரி அவங்க கூட்ட ஓடாடி அந்த பழக்கத்தை வச்சுக்கினேன். சரி. அதில் ஒரு என்னுடைய காலம் ஒரு 15 வருஷமாக அதில் போயிடுச்சு. சரி. சமீபத்தில் உங்களுடைய வீடியோவை பார்த்தேன் நான். சரி. இதில் பார்க்கும்போது நீங்கள் அங்கங்கே போயிட்டு உங்களுக்குள்ளே இறைவன் இருக்கிற உங்களுக்குள்ளே சக்தி இருக்கிறாங்களே, அந்த சக்தி உங்களுக்குள்ளே தான் இருக்குதுன்றது என்னடா இவ்வளோ நாளாக நம்ம பண்ண பக்திக்கு பலன் இல்லை போல இருக்கு, இறைவன் நம்மளுக்குள்ளே இருக்கிறான்னு உணர்த்துறாரு கடவுள் அப்படின்றதுனால தான் அதில் இருந்து எனக்கு ஒரு மன உருட்டல் வந்து கடவுளை நம்பி இவரை பாய் தான் பிடிக்கணும், இவருக்கு மூலியமாக தான் கடவுளை கண்டு எடுக்கணும் நம்ம. சரி. அப்படிலேருந்து 2 உபதேசம் வாங்கிட்டு இப்போ உன்னுடைய பாதையை கடைப்பிடிக்கிறோம் சாமி. சரி, ரொம்ப சந்தோஷம். இதில் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இந்த நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம், ஒரு நல்ல நாள் வருது. சரி. அந்த நல்ல நாள் ஏதாவது செஞ்சுக்கினே இருக்கிறாங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தாய்மாருங்க செய்கிறாங்க. சரி. அது உடனே செஞ்சுக்கினே நேரத்தில் சில நேரங்கள் தவறி போகும்போது இந்த ஆவுகாலம் வந்துடுது, ஏமகரண்டு வந்துடுது அப்படின்னு அதை தள்ளி வைக்கிறாங்க. சரி. அது ஏற்றுக்க வேண்டிய விஷயம் தான் நான் சாமி. அது தேவையற்ற விஷயம், தேவையில்லை. அது நம்ம செய்ய வேண்டியது எந்த நேரமாக இருந்தாலும் செய்யலாம். உனக்கு மனம்தான் ராகுகாலம் ஏமகண்டம் எல்லாம் உன் மனசுக்குள்ளே தாங்குது. உன் மனசு தெய்வத்துக்கு நான் செய்கிறேன். ராகு காலத்தில் போய் எலுமிச்சம்பழம் விளக்கு போட்டி அது மட்டும் ராகு காலத்தில் போடலாமா? எப்படி அது ராகு காலம் போச்சுருந்தா அதை செய்கிறாங்க. அது செய்யலாமா? அப்போ அது செய்தால் கடவுள் ஏற்றுப்பார், இது செய்தால் கடவுள் ஏற்றுக்க மாட்டாரா? அப்போ எல்லாமே நம்ம மனசு தான், எல்லாமே மனசுக்குள்ளே தான், நம்ம மனசு தான். நீ ஒரே ஒரு எண்ணம், நான் கடவுளுக்கு செய்கிறேன், கடவுள் படைத்த நாள் இது. நீயா படித்த ராகு காலத்தை? இல்லை. நீயா படித்த எமகண்டத்தை? இல்லை. நீயா படித்த பகலை? நீயா படித்த இரவை? எல்லாமே கடவுள் படைச்சது, எல்லாமே இறைவன் படைச்சது தான். இறைவன் படைப்பில் எதுவுமே கெடுதல் கிடையாது. ஆனால் நம்மளே கெடுதலாக பண்ணி வச்சுன்னுக்குறோம். ஒரு அம்மா இருக்கிறாங்க நம்ம வீட்டு பக்கத்தில். அந்த அம்மா உன்னுடைய காலக்கடன் ஏதோ அவங்க வீட்டுக்காரர் தவறிட்டார். அந்த அம்மா வராங்க, நான் போகிறேன் எதிரோ. நான் என்ன பண்ணுறேன், அந்த அம்மா பார்த்துட்டு உள்ளே போய் பூந்துக்கிறேன். வீட்டு உள்ள எங்கள் சம்சாரத்தை கூப்பிட்டு கொஞ்சம் தண்ணி ஏற்றுன்னு வாண்டுறேன். நான் தண்ணி குடிக்கிறேன். அந்த அம்மா என்னை தாண்டி போன பிறகு நான் போகிறேன். இது கடவுள் வழிபாடா கர்ம வழிபாடா? இது இன்னொருத்தருடைய மனசை புண்படுத்திட்டு நீ என்ன கடவுளை கும்பிட்டுடுவா? அப்புறம் நீ உன் பொண்டாட்டி முண்டச்சாவாதா? நீ பொண்டாட்டி இல்லாத சாக மாட்டியா? உனக்கு துக்க காலம் வராதா? உன் வீட்டில் ஒரு பணம் விழாதா? இது எல்லாமே உலகத்தில் எதிர் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கும். எதிர் வீட்டில் ஒரு சாவு நடக்குதுன்னா நாளைக்கு நம்ம வீட்லேயும் ஒரு சாவு நடக்கும். உலகம்ன்றது அதுதான், இயற்கை. அதுதான் எல்லாமே. அப்போ இந்த இயற்கையில் இறைவனுடைய செயல்பாடுகள், இதெல்லாம் மனித செயல்பாடுகள் கிடையாது. இந்த மனிதன் வச்சுக்கிந்து ராகு காலத்தை வகுத்துக்கணும், யமகண்டத்தை வகுத்துக்கணும், குளிகையை வகுத்துக்கணும், இதெல்லாம் பண்ணின்னு இருக்கிற வேலை. கடவுளுக்கு எல்லா காலமும் ஒரு காலம்தான். கடவுள் வழிபாட்டுக்கு கால நேரமே கிடையாது. உன் மனசு இப்போ ராகு காலத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, ஏங்க ராகு காலம் வரப்போதுங்க, காலையில் 7:09 ராகு காலம் திங்கக்கிழமை, அவர் 8:30 மணிக்கு மேலே 9:30 மணிக்கு மேலே செத்து போன்னு சொல்லலாமா? உயிர் போவாதா? அது நேரம் எந்த நேரம் போக வேண்டிய நேரம். அப்போ அது நேரம் பார்த்துதா பார்க்கறது இல்லை. அப்போ பார்க்காது நீ உட்காந்துக்கிற, நீ மட்டும் பார்க்குறிய, அது எப்படி நியாயம்? அது நம்மளுடைய மூட நம்பிக்கை. அதனால இந்த மூட நம்பிக்கை மனசனுடைய இருள். அது அதிலிருந்து வெளியே வாங்க. தெய்வத்தினுடைய படைப்பு, தெய்வத்தை வழிபடும் போது அதுக்கு எதிர் வேற எதுவுமே ஈடு இணை கிடையாது. அதை செய்யும் போது எல்லாமே நல்லது தான்.
அப்படின்ற நினைவோடு செய்யுங்க எல்லா அந்த செயலையும். நினைவே நம்ம இருக்கணும். அந்த நினைவு தான் கடவுளை போய் சேருமே தவிர நீ பண்ணுற சாங்கியங்கள் கடவுளை போய் சேராது. எந்த சாங்கியமும் கடவுளை தொடாது. இப்போ எனக்கு போன புதன்கிழமை இந்த நடிகர் விஜய் இருக்கிறார்ல, ஆமாம் சார், அவருடைய மாமா வந்தார் வீட்டுக்கு. அவங்க வந்து ஒரு கதை எழுதுகிறாங்க, ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிறாங்க. கடவுள் உலகத்தில் எப்படி உற்பத்தி ஆனார், யார் உற்பத்தி பண்ணது, இதுக்கு யார் பதில் சொல்கிறது? அது மகான்களுக்கு தான் தெரியும். மகான்களுக்கு தான் தெரியும். அது எந்த மகான் சொன்னான் இது வரைக்கும்? அதுதான் அந்த அது கடவுள் எப்படி எப்படி உற்பத்தி ஆனது. அதனால அந்த கேள்வி அவங்க ஆதி முதல் அந்த வரையினிட்டு ஒரு கேள்வி ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க. அதுக்கு போன புதன்கிழமை வந்தாங்க செல்வானிட்டு, அவங்க மாமா பேர், அவர் விஜய் வச்சு ஒரு 40 படம் எடுத்துக்கிறாராம். அவங்க வந்தாங்க. நான் பேசுனது 1 மணி நேரம் 10 நிமிஷம் தான் பேசினேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சாமி இதுவே போதும் சாமி, இதை எழுதுறதுக்கு 2 நாள் ஆகும் பொழுது, மீதியெல்லாம் நாங்கள் அப்புறம் வந்து எழுதிக்கிறோம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஏன்னா கடவுளை பற்றி, கடவுள்ன்ற பொருள் வந்து இந்த உலகத்துக்கு எவ்வளோ நன்மையை கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுக்குது. ஆனால் இந்த பாழா போன மனசு வந்து கெட்டு போய் எவ்வளோ தீமையை வளர்க்கணுமோ உலகத்தில் வளர்த்துனுக்குது. எப்போ மனுஷனுடைய மனம் நல்லதாக ஆகுதோ அப்போ கடவுள் அடையாது. எப்போ மனுஷனுடைய மனம் தீமையை அடையுதோ அது கடவுளை விட்டு விலகிடும். அது பணக்காரனா ஏழையா அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. இந்த பாழா போன மனத்துக்கு அது கிடையாது. அப்போது முதல்ல நம்ம இந்த மனசை சீர்படுத்திக்கணும். மனசு ஒருநிலைப்படும். காலையில் கூட யாரோ ஒருத்தர் கேட்டார், எங்கள் சித்தி இறந்துட்டாங்க, இவங்க அம்மாவுக்கு தங்கச்சி இறந்துட்டாங்களாம், நான் வந்து உபதேசம் வாங்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. இது இந்த மாதிரி எல்லாம் மூடத்தனமாக சொல்லி வச்சு அதையே பிடிச்சிக்கினாங்க. எது உண்மைன்னு தெரியாது, அதிலே பழகி வருவேன் அவங்களுக்கு மாறி வருது. ஆனால் சித்தி செத்த உடனே தலைமாட்டில் ஒரு விளக்க கொளுத்தி வச்சுட்டாங்க. சித்தி செத்த உடனே கற்பூரம் கொளுத்திட்டாங்க. இதெல்லாம் எது கொளுத்துனாங்க? சித்தினுடைய உடம்பு கொளுத்துனாங்களா, சித்தினுடைய உயிர் கொளுத்துனாங்களா? இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேணாம். உடனே அங்கே தேங்காய் உடச்சி வச்சுட்டாங்க, உடனே அங்கே ஊதுவத்தி கொளுத்திட்டாங்க. இவ்வளவும் செத்தவங்க கடவுள்னு சொல்லி செய்து போட்டு நான் உபதேசம் வாங்கிட்டா தீட்டுக்கு தானே எங்க தீட்டு சொல்லு. ஒவ்வொரு மந்திரம் சொல்றவனும், ஒவ்வொரு சாமியாரும், ஒவ்வொரு ஐயரும், ஒவ்வொரு யோகியும், ஒவ்வொரு ஞானியுமே தீட்டு தான். தீட்டு இல்லைன்னா ஒரு உருவமே வரப்போறது இல்லை. ஒரு தாய்கிட்ட 10 மாசம் தீட்டு போச்சுன்னு சொன்னா ஒரு குழந்தை பிறக்காது. அந்த தீட்டு நிக்கலன்னு தான் கோடிக்கணக்கில் செலவு பண்ணின்னு உட்காந்துங்கிறாங்க. அப்போ உயிரினம் அத்தனையும் தீட்டிலேருந்து உருவானது தான் உயிரினம். கோவிலில் மந்திரம் சொல்கிற ஐயரும் தீட்டு தான். இங்கே பேசுங்கிற நானும் எங்கள் அம்மாவுக்கு 10 மாதம் தீட்டு தான், கேட்டுங்கிற நீயும் 10 மாதம் தீட்டு தான். அப்போது தீட்டு தான் இந்த உலகத்தில் பேசுது, தீட்டு தான் இந்த உலகத்தில் செய்யுது, தீட்டு தான் கடவுளையும் அடையுது. அதை சீர் பண்ணிக்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சீராக இருக்கும், குழப்பம் இல்லாத இருக்கும். அதை விட்டுட்டு போட்டு குழப்பினீங்கன்னா குழப்பம் தான் வரும். எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம் சாமி. ஆத்மா வணக்கம் சொல்லுமா. என் வாழ்க்கையில் நடந்தது, இந்த பாடம் வாங்கினதுல இருந்து என் வாழ்க்கையில் எல்லாமே மாற்றமாக தான் இருந்தது. அதே மாதிரி குரு பாதையில் நான் போயின்னு இருக்கிறது எனக்கு இனிமையாகவும் இருக்குது, திருப்தியாகவும் இருக்குது. இந்த பாடத்தில் நான் வாங்கினது எந்த அளவுக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு தெரியல, எந்த ஜென்மத்திலன்னு தெரியல. ஆனால் நான் வாங்கினதுலேருந்து இன்ன வரைக்கும் எல்லா பிரச்சனைகளையும் தெரியாமையே போயின்னு இருக்கு. பணம் வந்து லட்சக்கணக்கில் ஆனால் கூட எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு தைரியமோ தன்னம்பிக்கையும். ஆனால் நான் ஒரு பொம்பளை கஷ்டப்பட்டு தான் செய்கிறேன். வீட்டுக்கார் இருக்காரு. இப்போ போன மாதம் அது 3 மாதம் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, உங்களாண்ட கூட சொல்லியிருக்கேன். ஆனால் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். நான் அப்பாண்ட முறையிட்டுட்டேன், அவர் மேலே கத்தி வைக்க வேண்டாம், என்னை கூட என்னை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். இது வரைக்கும் நான் எதுவுமே வைக்காத அளவுக்கு தான் ஹாஸ்பிட்டல்லே இருந்து வெளியே வந்தவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். இப்போவும் வரமாட்டேன்னு பிடிவாதமாக தான் இருக்கிறார், மாத்திரை சாப்பிட்றாரு. ஆனால் அவரை காப்பாற்றி கொடுத்ததுக்கு இன்றைக்கி நான் நன்றி சொல்கிறேன் அப்பா. என்னால் முடிஞ்சது நாங்கள் 4 பேர் சேர்ந்து செய்கிறோம் அன்னதானம். அது கூட்டு இதுவாக செய்கிறது கேட்குறதுக்காக தப்போ சரியாக தெரியல, ஆனால் அப்பாண்ட ஒப்படைச்சி தான் செய்கிறோம். நாங்கள் பொதுவாக தான் செய்கிறோம். அதை வந்து செய்யலாமா வேணாமான்னு மனசில் இருந்தது. அந்த பதில் அம்மா சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ நான் தனிப்பட்ட முறையில் செய்ய என்னால் முடியும்.
இருந்தாலும் நம்ம ஒரு 4 பேர் சேர்ந்து செஞ்சால் அதனுடைய பலன் வேறு தான் அப்படின்ற மாதிரி செய்யுங்க. அப்பா சொன்னதுனால நாங்கள் செய்கிறோம். அதனால் இப்போ இனிமேல் செய்யலாமா வேண்டாமா? செய்யலாமா, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அந்த நோக்கத்தை நாளையில மழுங்க செய்யாமல் பார்த்துங்க. சரி சார், சரிங்களா? கண்டிப்பாக. ஒரு கத்தி கூறாக்குற வரைக்கும் எதை வேணால் வெட்டும். ஆமாம். நம்ம நோக்கம் மழுங்க கத்தியும் மழுங்கி போடும். ஆமாம். புரியுதுங்களா? அதனால் நோக்கத்தில் தெளிவாகவே இருங்க. சரி. யார் என்ன சொன்னாலும் நம்ம யாருக்காக பண்ணுறோன்னா, நான் பண்ணுறேன் என்னால் முடியும்னு போகாதீங்க. ஐயாக்காக பண்ணால் ஐயா சொன்னார் பண்ணுறேன். ஆமாம். இதை தவிர வேறு ஒன்றும் போகாது. ஆமாம். சரிங்களா? ஆமாம். அதுதான் உங்களுக்கு பலன் கொடுக்கும். சரி, அதில் கவனமாக இருந்தீங்க. சரி சார். அது இது வரைக்கும் நாங்கள் வந்து ஏற குறைய ஆனாலும் நாங்கள் ஷேர் பண்ணிட்டு தான் போகிறோம். யார் கஷ்டமும் யாரையும் ஏற்றுக்கல. எல்லாரும் இருந்தால் கூட இருக்குது காசு, இது பண்ணிக்கலாம், இந்த பொருள் வாங்கிக்கலான்ற நாங்கள் எய்மில் தான் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் யார் காசு எதுவுமே எடுத்துக்கல. தெய்வத்துக்கும் செய்கிறோம், நாங்கள் 4 பேருக்கும் உதவியும் பண்ணுறோம். இது உங்களுக்கு ஒரு மன நிறைவாக இருக்கிறதுனால செய்கிறோம். அது வந்து ஆத்மா திருப்தியாக தான் செய்கிறோம். எனக்கு அப்பா சொன்ன வழி எல்லாமே சரி. ஒரே ஒரு இன்ச்சு கூட யாரை கிட்ட சேர்க்கணும், யாரை கிட்ட சேர்க்கக்கூடாது, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கூட அலட்சியமாக பேசுவாங்க. இத்தனையும் வீட்டு வேலை தான் செய்கிறேன். செய்கிற இடத்துலையே நம்மளை ஒரு மாதிரியாக அலட்சியமாக பேசும்போது என்னடா நம்ம இப்படி ஒரு வாழ்க்கை வாழறோம். முதல்ல கேள்வி இருந்தது, ஏன் பிறந்தனோன்னு. அதுக்கப்புறம் வந்த விளைவு, எனக்கு இறைவனை காட்டு, எந்த தெய்வத்துக்கிட்ட நான் போனால் நான் நல்லா இருப்பேன், இந்த பூமியில் வாழறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, இருந்ததுனால தான் நான் இன்றைக்கி இவ்வளோ தொலைக்கு வந்திருக்கேன். ஆனால் யார் மூலியமோ ஒவ்வொருத்தர் மூலியமோ கொண்டு வந்து சேர்த்தது எல்லாருமே எனக்கு தெய்வம் தான். ஆனால் இன்றைக்கி எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். என்னை பெற்றவங்கள வந்ததுலேருந்து என்னை கூட பிறந்தவங்க இருந்த வரைக்கும் யாருமே எனக்கு வந்து எல்லாருமே என்னை வேடிக்கை பார்த்தவங்க தான். அவங்கள மேலே குறை சொல்லலை. அவங்களாம் இப்படி பண்ணதுனால தான் நான் இந்த நிலைக்கே வந்து அடைஞ்சிருக்கேன். இன்றைக்கி நான் பாதி தொலைவு போயிருக்கிறேன்னா அது இறைவனுடைய செயல். இன்றைக்கி எது நினைக்கிறேனோ முன்னாடி அது நடக்குது. அப்பா இது என்னன்னு கேட்கும் போது அந்த கேள்வி எனக்கு பதில் சொல்லிடுறாரு. நான் மனசு கஷ்டப்பட்டு வந்து ஆலயத்தில் போனேன்னா கூட, நீ போ நான் இருக்கேன், அடிச்ச மாதிரி சொல்லுவார். நீ போ நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், இது இப்படி இருக்குப்பா, எனக்கு வழிக்கு பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்படி போன நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டார். யார் மூலியமாவது கல்வின்றவங்களும் இந்த பாடம் வாங்கியிருக்காங்க, தேவின்றவங்களும் பாடம் வாங்கியிருக்காங்க, இன்னொருத்தரும் பாடம் வாங்கியிருக்காங்க, அமுதான்றவங்களும். அவங்க மூலியமாக ஒவ்வொருத்தருக்கு எனக்கு கல்வின்றவங்க மூலியமாக தட்டி கொடுத்தா மாதிரி நீ வந்து பண்ணு, நீ இப்போ நான் 2-3 வருஷம், இந்த வருஷத்தோட 3ஆவது வருஷம், 2002 வாங்கின பாடம் இன்ன வரைக்கும் பாடம் கரெக்டாக தான் பண்ணுறேன். அந்த உணர்வு இருக்குது, அந்த நான் பலனை அனுபவிச்சிருக்கேன். அதை சொல்ல முடியல, அதை சொல்ல முடியாத அளவுக்கு நான் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு கொடுத்துரு, இன்னும் நான் போவேன், இன்னும் போய் நிலையை அடைவேன் நான் என்ற ஒரு வைராக்கி எனக்கு உள்ளே இருக்குது. என்னால் முடியும். தனியாக நான் வாழ்ந்தாலும் இருந்தாலும் என்னால் சாதிக்க முடியும். குடும்பத்தை விடக்கூடாதுன்னுட்டாரு. அந்த ஒரு காரணத்துக்காக நான் குடும்பத்தை விட்டுட்டு வந்துடலாம் தான் இருந்தேன். குடும்பத்தையே விடக்கூடாதுன்னு ஒரே காரணத்தினால சேர்த்து பிடிக்கிறேன். எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு வழி பண்ணிவிட்டேன். அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டேன். அந்த அளவுக்கு உழைச்சேன். கடவுள் எனக்கு பலன் கொடுத்துட்டான். இன்றைக்கி நான் நன்றி சொல்கிறேன் ஐயா. அதுதான் நான் வேண்டது. தெய்வம் எனக்கு கைவிடலை. எங்கள் அப்பா எப்படி முருகனா காட்சி கொடுத்தாரோ இன்ன வரைக்கும் யாராவது ஒருத்தரை பார்த்தேன்னா தெய்வமாக பெரிய ரூபத்தை தான் எனக்கு காட்சி கொடுக்குறாரு. அப்பாவை முதல்ல எப்படி பார்த்தாலும் அதே மாதிரி தான் எனக்கு அந்த உணர்வு கொடுத்துருக்காரு. பார்க்கும் போதெல்லாம் கண்டிப்பாக இந்த பாடம் நடக்கிறது எல்லாருக்கும் பயனாக இருக்கணுன்றதை நான் வேண்டிக்கிறேன். வேறு எதுவுமே நான் குறை சொல்கிறதுக்கே இல்லை சாமி. நான் நல்லா இருக்கேன். கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டமே தெரியாத என்னை வளர்த்துன்னு இருக்கிற முதல்ல இருந்து இந்த கஷ்டத்தை விட இது இப்போ தூசு மாதிரி தெரியுது. இது அந்த பாடத்தினுடைய வலிமைன்று நான் புரிஞ்சுக்கினேன். நான் பரவாயில்ல சாமி, நான் நன்றி சொல்கிறேன். நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். நான் குருவுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்கிறேன். அது குருவாக அந்த கடவுள் வந்து நான் தேடி தேடி போனது முதல்ல வந்து பக்தியாக தான் இருந்தேன். இப்போது எனக்கு குரு மூலயமா போய் நீ வந்து ஞானத்தை அடி போய் அந்த பாதத்தில் இப்போ விழுன்னு சொன்னதுனால இப்போ நான் விழுந்துட்டேன். எனக்கு வந்து கரை சேர்த்து வச்சிருக்காரு அப்பா. உண்மையில நான் நன்றி சொல்லுவேன் அப்பாவுக்கு தான். என்னை என்றைக்குமே நான் மறக்க. எல்லாருமே நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், எல்லாருமே பாடம் பண்ணிங்கன்னா அதனோட பலன் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நான் அடைஞ்ச பலன் பாதி தொலைவு வந்திருக்கேன், இன்னும் பாதி தொலைவு போவேன். வெற்றிகரமாக நான் முடித்து நிலையாக நிற்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது அப்பா மேலே சத்தியம் பண்ணுவேன் நான். ஏன்னா எனக்கு அப்பா வழி காட்டினே இருக்கார். நீ இப்படி போன்னு எனக்கு ஆதரவு கொடுக்குறாரு எனக்கு அப்பா தான். குரு எனக்கு வந்து என்றைக்குமே குருவாகவும் இருக்கார், தெய்வமாகவும் இருக்கார். அது மூலியமாக நான் வந்து வணங்குறேன். நான் நன்றி சொல்கிறேன். ஆத்மா வணக்கம் சொல்கிறேன். இதை நான் ரொம்ப நாளாக சொன்னேன், மனசில் வச்சுக்க கூடாது.